அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸிலா தமிழின் வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கவிதை பேழை கலங்கரை விளக்கம். இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இச்செயுள் பகுதியில் உள்ள மதிப்பீடு வினா விடைகளை பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவுநீர் அழுவம். இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. குருவினா. மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? இரவு நேரத்தில். சிறுவினா. கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பானாற்றுப்படை கூறும் கருத்துக்களை எழுதுக. பாடலின் பொருள். இந்த பத்தி முழுவதுமே பார்த்திங்கன்னா சிறுவினாக்கு வரும். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. சிந்தனை வினா. கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளைத் தவிர வேறு யாருக்கெல்லாம் பயன்படும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளைத் தவிர பலருக்கு பயன்படுகிறது. நடுக்கடலில் மீன் பிடிக்க மீனவர்கள் கட்டுமரங்களில் செல்வர். அப்போது எதிர்பாராது தோன்றும் பெரும் புயலாலும் மழையாலும் கட்டுமரங்கள் திசை மாறி செல்ல நேரும். அப்போது அருகிலுள்ள கலங்கரை விளக்கின் ஒளி மூலம் அவர்கள் கரையை அடைய இயலும். பழுதுற்ற விமானத்திலிருந்தோ கப்பலிலிருந்தோ கடலில் குதிக்க நேர்ந்தவர்கள் அருகிலுள்ள கலங்கரை விளக்கின் மூலம் கரையறிந்து நீந்தி உயிர் பிழைக்க இயலும். நன்றி.